காலைல எழுந்திரிச்சு லைட்டாக ப்ரெஷ்லாம் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட போயிட்டுருக்கோம். இப்போது நம்ம அப்படியே சுற்றி ரிவர் சைடு கேம்பில் சுற்றி வியூலாம் காட்டுறோம். ஆக்சுவலாக வெளியே வந்தோடனே இது வியூ. இருட்டில் நாங்கள் நைட் லேட்டாக தான் வந்தோம். இருட்டில் ஒன்றுமே தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி மலைக்கு நடுவில் நம்ம தங்கியிருக்கோம். இப்போ நம்ம போகிற வழியும் பார்த்தீங்கன்னா இந்த வழியில் தான் ரிவர் சைடுக்கு போகணும். இங்கே 200 மீட்டர் கிட்ட இருக்குன்னு சொல்கிறா. அப்படி அந்த சைடு ஒயிட் இந்த இங்கே ஸ்னோ மவுண்டன் இருக்குது. இது உங்களுக்கு வீடியோவில் தெரியுமான்னு தெரியல, ஆனால் இருக்குது. இந்த சைடு நார்மல் இதெல்லாம் பயங்கரமாக இருக்குது. பக்தா பசியில் வேகமாக போயிட்டுருக்காரு. அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, போயிட்டு இருக்கோம். ஏற்ற இறக்கமாக இருக்குன்னு பக்தா ஏற்கனவே காலையில் போயிட்டு வந்துட்டாருங்களாம். ஏற்ற இறக்கமாக இருக்கான். ரிவர் சைடு கேம்ப்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு சின்ன வில்லேஜ் மாதிரி இருக்குது. இன்ஃபேக்ட் அங்கேயே கேம்பிங்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அங்கே தங்கினா இன்னும் ரொம்ப ஆமாம். அங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி மலை பக்கத்தில் மலைக்கு கீழே. ஆனால் இவன் செத்துருப்பான். இங்கேயே குளிர் தாங்கல அவனுக்கு. ஏற்கனவே இப்போ எத்தனை லேயராக இருக்கு? இப்போ நான் இப்போ வந்து 1 2 3 அதெல்லாம் ஃபுல்லாக பாக்கெட்டில் வச்சுருக்கேன். கையில் க்ளவுஸ் போட்டிருக்காரு. க்ளவுஸ் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இப்போ காலைல ஒரு 9:30 ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் குளிர் கம்மியாயிடுச்சு. இன்னொன்று நான் ஒரு தடவை ஆல்ரெடி வந்ததுனால எனக்கு கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு. வாங்க அப்படியே பைன் ஃபாரஸ்ட். இதான வழி? பாதையே கிடையாது. நான் அப்படிதான் போனேன். வாங்க. இவன் ஏதோ காட்டுல கூட்டு போறான். முள்வெளிலாம் இருக்கா, பார்த்து வாங்கடா. சோறு இங்கேயா போடுறாங்க? இவன் எங்க கூட்டு போறான்னு தெரியலடா. ஏதோ கூட்டு போறான்டா காட்டுக்குள்ள. காட்டு பாதையில கூட்டு போறான். பாதை அந்த பக்கம் நல்லாவே இருக்கு. அதை விட்டு எங்களை எதுக்கு இந்த வழியா கூட்டு வந்தான்னு தெரியல சத்தியமா. டேய் அந்த வழியா பாதையிலே வந்துக்கலாமாடா. ஆக்சுவலாக இதில் நம்ம நேராக நடந்து வந்து இந்த பாதையிலே வந்திருக்கலாம். பைத்தியக்காரன். டேய் அங்கே பாதை இருக்குடா, அப்படியே போயிடலாம்டா. வா இங்கே போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக மணாலியிலலாம் ஃபுல்லாக குப்பையை இங்கே வந்து குப்பையை அள்ளி இறச்சிருக்காங்க. ஜெர்மன் ஷெப்பர்ட் இவனே சொல்லிக்கிறான். அது என்ன நாயினே தெரியல. ஏதோ ஒரு எல்லா நாயுமே புதுசு புதுசுன்னு பயங்கரமா இருக்கு. ஆனால் இங்கே இந்த வரைக்கும் 2-3 தூங்கி நிற்குது. பாதையை விட்டு காட்டுக்குள்ளே கூட்டு போகிறதே இவரோட வேலையாக இருந்துச்சு. இப்போ பாதையிலே போக ஆரம்பிச்சிட்டோம். ஏன்டா 200 மீட்டர் நீடா அந்த வந்துட்டோம்டா ரிவருக்கு. 200 மீட்டர் நம்மளை ஏமாத்திருக்காங்க கைஸ். ஏறி இறங்கினா வந்துருச்சு ரிவர். ஃபோட்டோ எடுக்கணும். இப்போ சாவடிப்பான் நம்மளை. ரிவர் சைடு கேம்ப் கைஸ். ஆனால் எல்லா இடத்துலையும் குப்பையை போட்டு வச்சுருக்காங்க. அதுதான் பிரச்சனை. நீங்கள் எங்கேயாச்சும் இந்த மாதிரி போனீங்கன்னா குப்பை போடாதீங்க. மவுண்டன் இங்கே இருக்குது. கையெல்லாம் விரைக்குது. ஓகே கைஸ், இப்போ நம்ம அதோ இந்த பாதை வழியாக வந்தோம். வந்து இப்படியே இங்கே பாறையெல்லாம் இருக்குது. அப்படியே கீழே இறங்கி ரிவருக்கு போக போகிறோம். ஹரிலாம் முன்னாடி போயிட்டாரு. யோகி, ஹரி, பக்தா, ஈஸ்வர்லாம் முன்னாடி போயிட்டாங்க. நான் பின்னாடி வந்துட்டு இருக்கேன். பொறுமையாக தான் இறங்கணும். ஸ்லிப்பரியாக இருக்கு லைட்டாக பாறை. வியூ நல்லா இருக்கு. ஹரி போஸ்ட் கொடுக்குறது. அந்த வியூ எடுத்துட்டேன். அப்படியே கண்டினியூ பண்ண. ஹரி கண்டினியூ. ஆக்சுவலாக இங்கே பாருங்க வியூ. பயங்கரமாக இருக்குது. இங்கே பைன் ஃபாரஸ்ட்டுக்கு இங்கே ஒரு ரிவர் போயிட்டுருக்கு. பின்னாடி மவுண்டன்ஸ். இங்கே நம்ம ஏத்தாப்புல இவ்வளோ பெரிய மவுண்டன் இருக்குது. நம்ம வீடாங்களில் போட்டிங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ண முடியுது. ஒரு ஜெஜாண்டிக் மவுண்டன் இருக்குது. இங்கே ஈஸ்வர், நம்ம ஈஸ்வர் இங்கே இருக்காரு. எதுக்கு இருக்காருன்னு தெரியல அவருக்கு. ஈஸ்வர் என்ன பண்ண குளிக்கலீங்களா? இங்கே உள்ள தண்ணி பயங்கரமா ஆர்ப்பரிச்சு வருது. அதனால ஆல்ரெடி உடம்பு ரொம்ப சில்லுன்னு இருக்கிறதுனால வேடிக்கை மட்டும் பார்க்கலான்னு இருக்கோம். வாங்க போய் தண்ணியை தொட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலாக எல்லாம் க்ளவுஸ் போட்டு வந்துட்டாங்க. நான் மட்டும் க்ளவுஸ் இல்லாமல் வந்திருக்கேன். என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஆமாடி இருப்பா வரேன். தண்ணி எப்படி ஜில்லுன்னு இருக்கு என்ன ஏதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இங்கே தான் ஓரமா நம்ம தொடுற அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நல்லா ஜில்லுன்னே இருக்கு.
தெரியாமல் தொட்டு நினைக்கிறேங்க. சிலிண்டருக்கே எப்படி இருக்காங்க? ஓகே, நம்ம பாத்ரூமில் வந்த மாதிரி தான் இருக்குது. அவள் ஃபோட்டோ எடுக்க ரெடி ஆகிட்டாரு. இந்த முக்கியமாக இவர் தான், எங்கே போனாலும் ஃபோட்டோ எடுத்துடணும் இருக்கு. இவரும் ரெடி ஆகிட்டாரு. நமக்கு ஃப்ரேம் கூட பார்த்துட்டாங்க, பயங்கரமாக இருக்குது. இந்த ஃப்ரேம்லாம் ஃபோட்டோ எடுக்க போகிறோம். ஃபோட்டோ எடுக்கிறதுக்காண்டி உயிரை பணைய வச்சு போயிருக்காரு. இப்போ திரும்ப உயிரோட வருவாரான்றதான் ஜம்ப் பண்ணி போயிருக்காரு. இப்போ தண்ணி எதுவும் போடாமல் திரும்ப வருவாரா? என்ன பல வித்தைகள் காட்டிக்கிட்டு இருக்காரு. பிரேக்ஃபாஸ்ட்டு ரிவர் சைட்லேயே முடிச்சிட்டோம். நல்லா ஒரு கேம்ப் மாதிரி இருந்தது. அங்கே வீடியோ எடுக்க மறந்துட்டோம். சாப்பாடு ஆர்வத்தில் வீடியோ எடுக்க மறந்துட்டோம். ஆலு பரோட்டா, புதினா சட்னி, ப்ரெட்டு, அப்புறம் ஹோம்மேட் ஜாம், மிக்ஸ்டு ஜாம் ஒன்று இருந்தது. ஜாம் சூப்பராக இருந்தது. ஜாம் சூப்பராக இருந்தது. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு கிடைக்குமான்னு கேட்டேன். முடியாதுப்பா, டெய்லி தான் நாங்களே செய்வோம், ப்ரிசர்வேட்டிவ்லாம் போடாமல் செய்கிறோன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ இவ்வளோ தூரம் தாங்குமான்னு தெரியலன்னு சொல்லிட்டாங்க அவங்க, அதனால முடியாதுன்ற மாதிரி நாங்கள் தொட்டு நிறைய நக்கிட்டு வந்துட்டோம். நிறைய சாப்பிட்டோம். ஜாம் மட்டுமே நிறைய சாப்பிட்டோம். ஆலு பரோட்டா நல்லா சாப்பிட்டோம். நம்ம இப்போ ட்ரெக்கிங் போகிற ஸ்டார்டிங் பிளேஸ் நம்ம போயிட்டு இருக்கோம். கண்ணாடி ஃபுல்லாக தூசியாக இருக்கனால கொஞ்சம் தூசியாக தான் தெரியுது. ஆனால் வியூ பயங்கரமாக இருக்குது. பள்ளங்கள், ரோடுலாம் லேண்ட்ஸ்லைட் ஆகி பயங்கரமாக மோசமாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஓகேவா? அதுக்கு மேலே மலை, ஸ்னோ மவுண்டன்லாம் இருக்குது. பயங்கரமாக இருக்குது. வியூ பயங்கரமாக இருக்குன்னு பார்த்தா இங்கே ரோடே காணும். இதெல்லாம் நம்ம போயிட்டுருக்கோம். எங்கள் டிரைவர் வந்து இந்த ரோட்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கை அங்கே அந்த மிரரில் தெரியுது. எங்கள் டிரைவரு ஃபோன் பார்த்துனே போயிட்டுருக்காரு. ஜாலியாக ஃபோன் பார்த்துனே போயிட்டுருக்கு. அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா ரோடு இப்படி இருக்கு. ஹாய், நம்ம இப்போ இப்படிலாம் பண்ணிட்டு எங்கே போகிறோம்னா ட்ரெக்கிங் ட்ரெக் ஆரம்பிச்சிட்டோம். ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மீன்ஸ் இன்னும் பார்த்துக்கு போயிட்டு இல்லை, அதோட ஸ்டார்டிங்க்கு போயிட்டு இருக்கோம். ஸ்டார்டிங் இதான் வியூ. இங்கே பக்கத்தில் பனிமலைலாம் தெரியுது. இந்த ஓரம் வந்துடுறா. அங்கே பக்தா பைத்தியம் மாரி ஆடிட்டு இருக்காப்புல, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காப்புல. போனதுக்கப்புறம் தான் என்ன நிலமன்னு தெரியும். அவர் ஒரு 4 லேயர் போட்டிருக்காரு. இது போக இன்னொரு ஜாக்கெட் வச்சிருக்காரு. அங்கே பாருங்க, குளிர் தாங்குவான்னு தெரியல. 2 குச்சி வச்சு ஆட்டிட்டு போகிறாப்புல. போகிற வழியில் நாங்கள் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணுறோம். பார்க்கலாம். ஓகே, நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். ஊர்ச்சிட்டி பயவுல நினைச்சா நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்